சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கத்தின் சார்பில் மீண்டும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் கோவை கிளையின் உபக்கிளையான கடுக்காம்பாளையம் தேவாலயத்தை குறித்தும் அங்கு இருக்கிற பள்ளிகளை குறித்து நம்ம ஒரு பரபரப்பான செய்திகளையும் பார்த்தோம். நிறைய பேருக்கு அது தெரியும். காரணம், கடுக்காம்பாளையம் அந்த பள்ளியில விடிவெள்ளி என்கிற பேர்ல முன்னாள் காவல்துறை அதிகாரியா இருந்து ரிட்டையர்ட் ஆன துரைராஜ் என்பவர்கள் இன்று ரவுடியாக வலம் வரும் ஒரு நபராக இருக்கார். இந்த காவல்துறை ரவுடியை குறித்தான செய்திகள் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சங்கத்துக்கு புகார்கள் வாரத்துல எப்படி 2 புகார் 3 புகார் வந்துருது. என்ன காரணம்னா, இவர் விடிவெளிங்கிற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு பண மோசடி, நிதி உதவி பண்ணி பணம் வசூல் பண்ணி அந்த கடுக்காம்பாளையத்தில் இருக்கிற சிஎஸ்ஐ டிஏ கம்பெனிக்கு சேர்ந்த ஒரு ஸ்கூலை, கவர்மெண்ட் எய்டன் ஸ்கூல், அதுக்கு தாளாளர் என்ற ஒரு பொறுப்பு சந்திரசேகரன் சந்திரசேகர் இல்லையா, திருச்சி பிஷப், அவர்கிட்ட ஒரு பொறுப்பை வாங்கி, அது எந்த அத்தாரிட்டியும் கிடையாது, எந்த அப்ரூவலும் கிடையாது. இன்னைக்கு அந்த கடுக்காம்பாளையத்துல மிகப்பெரிய அளவு ஒரு மோசடியா செயல்படுறாரு. இதுக்கு பின்னாடி இவர் செய்யற தப்புகளுக்கெல்லாம் ஒரு அமைப்பு இருந்து செயல்படுறாரு. விடிவெளிங்கிற பேர்ல ஒரு அமைப்பு செயல்படுது. இந்த விடிவெளி யாரு, இது தலைவர்கள் என்ன, இதோடைய பின்புலம் என்னன்னு நாங்க எல்லாம் விசாரிக்கும் போது இது ஒரு RSS இயக்கத்தை சேர்ந்த ஒரு கேட்டகரியில வருது. இந்த விடிவெளி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கிராமங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல ஒரு மாஃபியா போல வலம் வர்றாங்க. இந்த விடிவெளிக்கு கடுக்காம்பாளையத்துல தலைவராக திரு பொன்னுச்சாமி அவர்களும், இந்த முன்னாள் காவல்துறை அதிகாரி, ஈரோட்ல ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தாரு. இவர் மேல நிறைய அலிகேஷன் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பெண்களை மதிக்க மாட்டாரு, பெண்களுக்கு விரோதமான பேச்சுகளை பேசுவாரு, வாலிப பிள்ளைகள் எல்லாம் மரியாதை எல்லாம் பேசுவாரு, கெட்ட வார்த்தைகளால இவர் பேசுற நபரு. இவர் மேல என்ன 3 வழக்குகள் பதியப்பட்டிருக்குது. இவருக்கு எல்லாமே பவர் இருக்குங்கிற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்றிக்கிட்டு வர ஒரு நபர். ஏன்னா இவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இவர் யார், இவருடைய பின்புலம் என்ன என்பதை ஒரு வீடியோல நம்ம முழுமையாக இன்னொரு பதிவுல நம்ம பார்ப்போம். இத இவர் மேல, துரைராஜ் அவர்கள் மேல எந்த ஒரு குற்ற பின்னணி இருந்தாலும், குற்ற வழக்குகள் இருந்தாலும் அவரை குறித்த தகவல்களை எங்களுக்கு நீங்கள் தெரிவியுங்கள். உள்ளதை உள்ளதென்று, இல்லதை இல்லதென்றும் இந்த திருச்சபை மக்கள் நாம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கம் 7 மாநிலங்களிலே இது பயணிக்கிறது. 7 மாநிலங்களில் நடக்கிற சிஎஸ்ஐ அந்த இல்லீகல் பாடி மூலமாக நடக்கிற தவறுகளை சுட்டி காண்பித்து திருச்சபையை ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயத்திற்குள்ளும், திருச்சபை சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற கட்டாயத்திற்குள் நாம் இருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட அயோக்கியர்களை குறித்து நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களுக்காகவே உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடுக்காம்பாளையத்தில் என்ன நடக்கிறது என்ற தலைப்பில் இந்த மாபியா கும்பல், இந்த முன்னாள் காவல்துறை அதிகாரி, இவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி இருந்தனால இவர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வழக்கு கொடுத்தாலுமே அந்த பகுதிக்குள்ள, அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறையில இருந்து எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்கலங்கிறத ஒரு குற்றச்சாட்டு மக்கள் முன்வைக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்ம சொல்லிக்கொள்வது என்னன்னா, சிஎஸ்ஐ டிஏக்கு தான் கம்பெனி. இந்த கம்பெனி வரலாறுகளை மறைத்துதான் சிஎஸ்ஐங்கிற பேர்ல போலியான ஒரு நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிர்வாகத்தினாலதான் பல்வேறு சீர்கேடுகளும் முறைகேடுகளும் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா மிஷினரிகளால நமக்காக இலவசமா கொடுக்கப்பட்ட கல்வியை இவங்க என்ன காசாக்கி இந்த மாபியா கும்பல் இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. விடிவெளிங்கிற பேர்ல வலம் வரும் இந்த துரைராஜ் அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் திருச்சபை மக்களை நீங்கள் சூறையாட நினைத்தால் நாங்கள் அதற்கு விட மாட்டோம். பொன்னுச்சாமி அவர்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, நிலத்தை அபகரித்துக் கொண்டார் என்று. எனவே இது குறித்தான முழு தகவல்களையும் அடுத்த வீடியோவில் நம்ம பதிவு செய்கிறோம். ஏன்னா எல்லா தகவலும் நமக்கு வந்திருக்குது. இது ஒரு எச்சரிக்கை பதிவாக அவர்களுக்கு இருக்கும் சொல்லி நம்ம இந்த பதிவு பண்றோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக மொத்தம் 2 குத்து. 3வது குத்து நான் குத்தவா?